வணக்கம். இன்னைக்கு நம்ம 42 சைஸ் பிளவுஸ்ல பேக் பார்ட் மட்டும் பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ ஷோல்டர் கண்டுபிடிச்சி அதிலிருந்து சின்ன ஷோல்டர் பிளஸ் கழுத்தினுடைய அகலம் வச்சு ஆம்கோலை வச்சு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அது படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே செய்யலாம். எஸ்பெஷலாக இந்த வீடியோ எப்படின்னா, நம்ம ஏற்கனவே 2 ஃபார்முலா அறிமுகப்படுத்தணும். அந்த ஃபார்முலா படி அந்த ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி கழுத்தினுடைய அகலம் கண்டுபிடிக்கிறது, ஸோ அதே நேரத்தில் ஷோல்டருடைய அளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம், ப்ளவுஸ் கட்டிங்கை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், எப்பவுமே ஒரு 1/2 இன்ச் இல்லாமல் ஸ்டிச்சிங் லைன், அதாவது ஒரு 1/2 இன்ச்சில் போடுவோம். 1/2 இன்ச் லைனை போட்டுக்கலாம். உயரம் 14 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச். நிறைய பேர் இந்த 14 இன்ச்சு வச்சுட்டு அதுக்குள்ள 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. 14 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்டான ஐடியா. ஸோ இப்போ இதை ஷோல்டருடைய லைன். ஸோ இந்த ஷோல்டர் லைன் மார்க் பண்ண பின்னாடி இப்போ நம்ம கழுத்தினுடைய அகலம் எடுக்கணும். கழுத்தினுடைய அகலம் எப்படி எடுக்கிறோம்னா, நம்ம கையில் என்ன மார்பு சுற்று அளவு இருக்கோ, அது நேரடி அளவானாலும் சரி, பிளவுஸில் எடுத்த அளவானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் 14ஆல் வகுத்தல் பண்ணீங்கன்னா 3 இன்ச்சு நமக்கு அகலம் கிடைக்கும். அதாவது கழுத்தினுடைய அகலம். சரிங்களா? அந்த அகலத்தை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நான் 9.5 இன்ச்சு கழுத்தினுடைய டீப் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் 9.5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, டீப் நெக் வந்தாலுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஸோ டீப் நெக் வந்தாலுமே நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு வகுத்து கொடுக்கும். ஸோ அதனால தைரியமாக நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இப்போ 3 இன்ச்சு இருக்கு. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சு இந்த கட்டிங்கை நான் இப்போ மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இது ரவுண்ட் நெக்காவே எடுத்துக்கலாம். நமக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் நெக்காவே வைக்கிறேன். அதில் வி நெக் வச்சிருக்கிறேன். இதில் ரவுண்ட் நெக் எடுக்கிறேன். அடுத்தது ஷோல்டருடைய அளவு அதே 42 16ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 2.6 கிடைக்கும். அந்த 2.6 நம்ம முதல்ல இங்கே மார்க் பண்ணிட்டு பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ். அப்போ டோட்டலாக 3.25 ஒரு பாயிண்ட். சரிங்களா? 3.25 ஒரு பாயிண்ட். ஏற்கனவே நம்ம 6.5 இன்ச்சு நம்ம ஷோல்டருடைய அளவு எடுத்தோம். இதில் ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இங்கே வைக்கும்போது அந்த 6.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கம்மியாகவே அந்த இந்த 6.25 ஒரு பாயிண்ட் நம்ம இந்த இடத்துல எடுக்க போறோம். மேலே என்ன வைக்கிறோமோ அதை அப்படியே இங்கே எடுக்க போறோம். ஸோ இந்த லைன் இப்போ என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குங்க. இதுதான் செஸ்ட் லைனும் பிளஸ் ஆம்களுடைய ஹைட்டு. இப்போ இங்கே 3.25 ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறோம். அதே போல இங்கேயும் அந்த 3.25 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு நான் அக்ராஸ் செஸ்டுடைய இடத்த என்ன செய்யறேன், கிராஸ் பேக்கு இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். 40 இன்ச்சுக்கு மேலே போகும்போது இந்த லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அதே போல் 6.25 இன்ச்சு அது என்ன வருதோ அதை அப்படியே சென்டர் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு அக்ராஸ் செஸ்டுடைய பாயிண்ட். மார்பு சுற்றளவு 42. 42 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 10.5 இன்ச்சு வரும். அந்த 10.5 இன்ச்சு இங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்பவுமே கழுத்தினுடைய டீப் 9 இன்ச்சுக்கு மேலே போகும்போது அது டீப் நெக்கு. அதனால் அப்படியே செக் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 3/4 இன்ச்சு ஆட் ஆகணும். அப்படின்னா 11.25 இன்ச்சு நமக்கு வரணும். ஒரு பாயிண்ட் சேர்ந்து வருது. அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன வருதோ அதே ஆன்சர் தான் இதுலேயும் வருது. அதனால நீங்கள் தைரியமாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். பாம் கோல் ரவுண்டு வந்து 9.5 இன்ச் ஆம் கோல் ரவுண்டு வரணும். கரெக்டாக எனக்கு 9.5 இன்ச்சு வருது. ஸோ அடுத்தது இடுப்பளவும் சேம் அதே மாதிரி 38 4 டிவைட் பண்ணும்போது 9.5 ப்ளஸ் 1 இன்ச்சு டாட். நெக்ஸ்ட் வந்து டாட்டு. இந்த டாட் அப்படியே 2 பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து நீங்கள் 3 இன்ச்சு இந்த டாட்டுடைய ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணி 3 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த 1 இன்ச்சை நம்ம 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக நமக்கு கட்டிங் அமைஞ்சிடும். அதனால தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு வந்து பிரின்சஸ் கட்டிங். ஸோ இந்த மெத்தட்லேயே நம்ம போட போகிறோம் அது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட்டிங். அதனால என்ன பண்ணுறோம்னா ஊக்குப்பட்டிக்காக ஒரு 1/4 இன்ச் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட் வந்து நிறைய மெத்தடில் நிறைய பேர் போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் நார்மலான மெத்தடில் தான் போட போகிறேன். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த கட்டிங்கை நீங்கள் போடலாம். அதனால எல்லாருக்கும் புரிகிற மாதிரியே நான் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம கழுத்தினுடைய அகலம் ஷோல்டர் எப்படி வச்சோமோ அதே மாதிரி எடுத்துக்கிறோம். அதாவது 42 இன்ச்சு மார்பு சுற்றளவு 14ஆல் டிவைட் பண்ணும்போது 3 இன்ச்சு வரும். அந்த 3 இன்ச்சுக்கு கழுத்தினுடைய அகலம் நாம மார்க் பண்ணிக்கிறோம். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து 6.25 இன்ச்சு மைனஸ். இப்போ இங்க 3 இன்ச்சு வச்சிருக்கிறோம். அதே போல இங்க 1/4 இன்ச்சு சேர்த்து நாம பேக்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அந்த 3.25க்கு கழுத்தினுடைய ஷேப் நாம இப்ப எடுக்க போவோம். ஸோ நார்மல் ரவுண்ட் நெக் தான். ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற ஸ்கேல் எங்க வாங்குனீங்க, நீங்க யூஸ் பண்ற ஸ்கேல் எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. தயவுசெய்து சொல்றேன், ஸ்கேலுக்கு நீங்க நிறைய முதலீடு போடாதீங்க. நம்ம கையில எல்லாமே இருக்கு. நார்மலான ஒரு ஆம்பல் ஸ்கேல் வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் நிறைய பிசினஸ் பண்றதுக்காக பண்றாங்க, அந்த வேலை வேணாம் உங்களுக்கு. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது அதே 42 16ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2.6 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நீங்க செலவு சேர்த்துக்கீங்க.
அப்போ 3.1 வரும். அது அப்படியே இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இங்க அதே 3.1 மட்டும் ரெண்டு இறக்கிட்டு, இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டு 6.1 இல்லைங்களா? ஸோ அந்த 6.1 இங்க இதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இப்போ அக்ராஸ் செஸ்டுடைய பாயிண்ட் 6.1 பாயிண்ட்ல அப்படியே நீங்க சென்டர் பண்ணிக்க. என்ன அளவு வருதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு கீழே இந்த இடத்துல 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி நீங்க இந்த ஃப்ரண்ட்னுடைய கவர் தட்டை நீங்க எடுத்துக்கணும். கவர் தட்டை எடுத்துட்டு இங்கேயும் இந்த 1/4 இன்ச்சு மேல் நோக்கி ஸ்கேல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த 1/4 இன்ச்சு நீங்க எடுத்துக்கணும். இப்போ மார்க்க சுற்றளவு 42, 4 டிவைட் பண்ணோம்னா 10 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நீங்க இந்த டாட்டுக்காக எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் கவர் தட்டு ரொம்ப எளிமையா நம்ம நார்மலாவே ஒரு பிளவுஸுக்கு நீங்க ஆம்கோல் எப்படி எடுத்துக்கீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் பெரிய பிரச்சனை. இப்போ 43 இன்ச்சு மிடில் செஸ்ட் முதல்ல 4 பிரிச்சுக்கோங்க. 10.75 இன்ச்சு வரும். 10.75 இன்ச்சு மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இந்த 10.75 அது அப்படியே பேக் ஹைட்டு. இப்போ நீங்க இந்த 10.75 வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்ட பின்னாடி இது டாட் சென்டர் இல்லைங்களா? நமக்கு ஷோல்டர் டு நிப்பல் பாயிண்ட் வரைக்கும் நம்ம டாட் சென்டர் எடுத்துக்கோம். அடுத்தது பேக் பீஸ்னுடைய ஹைட்டு 14 இன்ச்சு பேக் பீஸ் மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ரெடி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் விட்டுக்கிறோம், அதை எடுக்காதீங்க. ரெடி அளவு 14 இன்ச்சு எடுத்துக்கோங்க. பிளஸ் இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே இருக்கு. ஸோ 3/4 இன்ச்சு கீழே இறக்குன பின்னாடி இந்த லைனை நீங்க ஸ்ட்ரைட் பண்ணி இந்த லைன் ஸ்ட்ரைட்டா எடுத்து இப்போ இந்த இடத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? அண்டர் பஸ்ட் எடுக்கணும். ஸோ இப்போ அண்டர் பஸ்ட் எடுக்கும்போது 42 டிவைடட் பை 42 இன்ச்சை வந்து 12ஆல வகுத்தோம்னா அண்டர் பஸ்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ 12ஆல எடுக்கும்போது நமக்கு 3.5 இன்ச்சு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதனுடைய பாயிண்ட் இந்த 3.5 இன்ச்சு நம்ம இங்க எடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு இங்க பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 3.5 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எடுக்கும்போது மிடில் செஸ்ட் டிவைடட் பை 10 43 10ஆல டிவைட் பண்ணும்போது 4.3 அதாவது 4.25 ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா கீழே வந்துருங்க. அப்போ 4.25 ஒரு பாயிண்ட்ல 3/4 இன்ச்சு இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல 4.25 ஒரு பாயிண்ட்ல இங்கிருந்து 3/4 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா அப்போ 3.5 இன்ச்சுக்கு நீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டாட்டுடைய இடம் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? இப்போ மிடில் செஸ்ட் பேக்ல நாம எவ்வளவு வச்சிருக்கிறோன்றத பார்க்கலாம். 43 2ஆ பிரிக்கும் போது 21 வரைக்கும். இந்த இடத்துல 10 இன்ச்சு இருக்கு. ஸோ அந்த 10 இன்ச்சு போக நமக்கு 21 இன்ச்சு இருக்கணும். பிளஸ் இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்சு. இப்ப இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப இது வந்து இந்த 2 லைனும் இடுப்பளவு. இதுதான் மிடில் செஸ்டுடைய இடம். ஸோ இடுப்பளவு
எவ்வளோன்னு பார்த்தோம்னா 38. இப்போ இங்கே வந்து 3 இன்ச் இருக்கு. அந்த 3 இன்ச்சு அந்த பக்கம் எடுத்துட்டு, அதாவது 9.5 இன்ச்சு நம்ம எடுக்கணும். அதனால 3 இங்கே போயிடுச்சு. மீதி இருக்கிற அளவு வந்து நாம் இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். அந்த 9.5 பிளஸ் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. அதே போல இங்க 3 இன்ச்சு இருக்கு. 3 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 3 ஒரு பாயிண்ட் 9.5 பிளஸ் ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச் எடுக்கலாம், 1/4 இன்ச் எடுக்கலாம். இந்த இடத்த இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம எடுத்து மிடில் செஸ்ட் 4.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. 10.25 இன்ச் வரணும். இப்போ 4.25 ஒரு பாயிண்ட் போக 10.25 பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச். ஸோ இப்போ இந்த லைனை வந்து நாம் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட் லைனா போட்டுக்கலாம். அடுத்தது இந்த லைனை இந்த மாதிரி கிராஸா எடுத்து போட்டு பின்னாடி ஸ்டாண்டர்ட் அளவு இந்த இடத்துல 2 இன்ச்சு மார்க் பண்ணி இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதாவது இந்த இடமும் இந்த இடமும் இந்த இடமும் இந்த 3 பாயிண்ட் சேர்த்து நமக்கு ஃப்ரின்சஸ்னுடைய ஷேப்பை கொண்டு வரணும். ஸோ உங்ககிட்ட ஆம்கோல் ஸ்கேல், நான் மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட ஆம்கோல் ஸ்கேல் என்ன மாதிரி வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கேல்ல நீங்க என்ன செய்யலாம், டிரா பண்ணிக்கலாம். அதனால இதுக்காக தனியாக ஒரு ஸ்கேல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது நீட்டா இந்த மாதிரி வரும். ஸோ இது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், நமக்கு எப்படி ஷேப் வேணுமோ இந்த கப்பனுடைய ஷேப் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கற்பனையில தோன்றதோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே கொண்டு போயிட்டு ஷேப் எடுத்துக்கோ. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இதனுடைய ஹைட் எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. 4.25 இருக்கு. அதே போல இந்த சைடும் அந்த 4.25 நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த லைனை எடுத்து. ஸோ இப்போ பேக் பீஸ் நம்ம இந்த இடத்துல வைக்கும் போது இந்த இடம் உங்களுக்கு எங்க கிடைக்குதுன்றதை பார்த்துட்டு நீங்க என்ன செய்யலாம், இதை வந்து இந்த மாதிரி கட்டலாம். ஸோ இப்போ ஆம்கோல் ரவுண்டு நமக்கு 9.5 இன்ச்சு வரணும். ஸோ 6.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. நமக்கு 9.5 இன்ச்சில் எவ்வளவு மிச்சமா இருக்குன்னு பார்த்தோம்னா 1 இன்ச்சு கிட்டத்தட்ட மிச்சமா இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம், 7 இந்த 7 இன்ச்சு அப்படி வச்சுட்டு மார்பு சுற்றளவு 10. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோல் ரவுண்டை நம்ம செக் பண்ணிடுவோம். 6.25 இந்த 6.25 போக 9.5 இன்ச்சு நமக்கு கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து இதனுடைய ஹைட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 5.5 ஒரு பாயிண்ட், அதே அளவுக்கு 5.5 ஒரு பாயிண்ட் நமக்கு இது கரெக்டாகவே இருக்கு. ஸோ எனக்கு அருமையான நண்பர்களே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ரொம்ப எளிமையா இந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கட்டிங் போடுறோம். ஸோ நீங்க சாப்ல கட் பண்ணிட்டு கிளாத்ல போட்டீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறேன். இந்த ஃபார்முலா வச்சு பிரின்சஸ் போட முடியுமான்னு ஒருத்தர் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கட்டிங்கை நான் போடுறேன். ஸோ இந்த கட்டிங்கை வந்து ரொம்ப தெளிவா நீங்க யூஸ் பண்ண முடியும். ரொம்ப படிச்சவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் இது நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு படிப்பு தேவையில்லைங்க. இந்த கட்டிங், அதாவது நம்ம டைலரிங் வேலை செய்யறதுக்கு படிப்பு, இந்த நம்ம கால்குலேட் பண்ற அளவுக்கு நமக்கு படிப்பு நாலேஜ் இருந்தா போதும். மற்றபடி வந்து நம்ம இதை நேர்த்தியான வழியில நம்மளால செய்ய முடியும். நம்முடைய திறமையை வச்சு நம்மளால செய்ய முடியும். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போறோம். சரிங்களா? இப்போ இங்கும் வந்து கஃப் கிட்ட
இங்கே ஒரு டாட் தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. 1/2 இன்ச்சில் இந்த டாட்டை எடுத்துக்கணும். கட் பண்ணி இருக்கு. நான் ஏற்கனவே ஊக்குப்பட்டிக்கு 1/4 இன்ச்சுங்க ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ இங்கிருந்து ஃப்ரண்ட்ல லூஸ் அடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் தள்ளி நீங்க கழுத்து பக்கம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரவுண்டு வரும்போது லூஸ் அடிக்கும், அதனாலதான் சொல்றேன். இன்னொரு கேள்வி கூட வரலாம். இப்ப நான் ஏற்கனவே வந்து மார்பு சுற்று அளந்து தானே இங்க மார்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. கண்டிப்பா மார்பு சுற்று அளவு தான் வச்சிருக்கிறோம், சரியான அளவு வச்சிருக்கிறோம், எக்ஸ்ட்ரா வைக்கல. இருந்தாலுமே நம்ம கழுத்தினுடைய அந்த ரவுண்டு வரும்போது உங்களுக்கு விரிவுத்தன்மை அதிகமாக, அதாவது லூஸ் அதிகமா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் நான் ஒரு பாயிண்ட் தள்ளி உள்ள எடுக்க சொல்றேன், வேற எந்த காரணமும் கிடையாது. அதே போல ஃப்ரண்ட் இங்க அழகா வந்து இந்த டாட்டை நீங்க எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா, இதை வந்து நீங்க அப்படியே நீங்க எடுத்து வச்சுட்டீங்களா, அதாவது இது கட் பண்ணதை இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா கப் ஷேப் அழகா இருக்கும் பார்க்க. இப்ப பாருங்க நல்லா ஷேப் கொடுக்குதுங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறோம். இன்னொரு பீஸ் நம்ம எடுத்துடலாம். அழகா அந்த ஷேப் கொடுத்து நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லாத ரிங்கிள்ஸ் வராத அளவுக்கு நம்ம இங்க கட்டிங்க கரெக்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஷேப். இதை பிடிச்ச உடனே ஜாயின் பண்ண உடனே இந்த மாதிரி அழகா நீட்டா நமக்கு புக் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு கட் பண்ணி காட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா சின்ன சின்ன ஃபார்முலா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கட்டிங்கை நான் இன்னைக்கு போட்டு காட்டினேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஒருவேளை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும், நோட்டிபிகேஷன்ல வரும். தொடர்ந்து நீங்க கத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.